قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்ததை இன்றளவிலும் காத்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமாவுடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தாபிகள், இமாம்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹுவை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னிடம் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பிற்குரிய ரமதான் மாதத்துடைய இறுதி பகுதியை அடைந்து அதனுடைய இரவு தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுடைய பள்ளிவாசலை அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை உண்மையிலும் மறுமையிலும் வாரி தருவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன் கூறும் வரலாறுகள் என்கிற ஒரு தொடர் தலைப்பின் கீழாக கடந்த 2 நாட்களாக சில முக்கியமான வரலாறுகளை நாம் அறிந்து வருகிறோம். காரூனுடைய வரலாறு குறித்தும், அதே போல நேற்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த உரையாடலை குறித்த ஒரு வரலாற்று செய்தியையும் நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வரலாறு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறையில சூரத்துல் பக்ராவினுடைய 258, 259, 260 ஆகிய 3 வசனங்களில் ஒரு 3 விதமான வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அந்த 3 வரலாற்று நிகழ்வுகளுமே ஒன்றோடொன்று தொடர்புடைய ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. அதில் முதலாவதாக சூரத்துல் பக்ரானுடைய 258வது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி. நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய ரப்பை குறித்து ஒருவன் விதண்டாவாதம் செய்தானே, அவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் நபியிடத்தில் விதண்டாவாதம் வாக்குவாதம் செய்தவன் யார் என்றால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருந்தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்று செய்தியை ஆரம்பிக்கின்றான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு அரக்கன் இருந்தானோ, மன்னனாக ஃபிரௌன் என்கிற ஒரு அரக்கன், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் அல்லாஹ் அவனுடைய பெயரை குர்ஆனில் கூறாவிட்டாலும் தஃசீரில் நாம் பார்க்கும் பொழுது நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன், அவன் மன்னன் அல்ல, ஒரு அரக்கன். எப்படி ஃபிரௌன் அன்றைய காலகட்டத்தில் மூசாவுடைய காலகட்டத்தில் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்னானோ, நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொன்னானோ, அதே போல இவனும் நம்ரூத் என்பவனும் நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து அவரிடத்திலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுமாறு அனுப்பி வைக்கிறான். அவ்வாறு அவர்களுக்கு 2 பேருக்கும் அடைக்கக்கூடிய அந்த உரையாடலை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அவ்வாறு உரையாடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தை சொல்கிறார்கள். அவன் கேட்கிறான், ரப்பு ரப்பு அல்லான்னு சொல்லிட்டியே, அந்த அல்லாஹ் யாரு? எப்படி மூசா நபியிடத்துல ஃபிரௌன் கேட்டானோ அதே மாதிரிதான் இவனும் கேட்கிறான். மூசா நபி குறித்து அந்த வரலாறு எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, ஃபிரௌன் கேட்கிறான் மூசா நபியிடத்துல, உன்னுடைய ரப்பு அல்லாஹ்ங்கறிய, அந்த அல்லாஹ் யாரு? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் யாருன்னு சொன்னா அந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்றாங்க. அதே போல இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நம்ரூத் என்கிற மன்னிடத்திலே வாக்குவாதம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பு யாரு தெரியுமா? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என்னுடைய ரப்பு எத்தகையவன் என்றால் அவன் உயிரை கொடுப்பவன், உயிரை பறிப்பவன்.
என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன்னா அவனுடைய ஆற்றல் எத்தகையதுன்னு சொன்னா அவன்தான் உயிர் கொடுப்பவன், அவன்தான் மரணிக்கவும் செய்பவன் என்கிற மிக முக்கியமான அல்லாஹுடைய ஆற்றல்களில் ஒன்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்துல சொல்றாங்க. அப்ப அவன் தன்னை அறிவாளியாக நினைத்து கொண்டு அவன் சொன்னான், கால அன உஹ்யி வ உமீத், உங்க ரப்ப என்ன, ஓ அல்லாஹ் என்ன உயிரை கொடுக்கிறது உயிரை எடுக்கிறது, நானும் செய்வன, நானும் உயிரை கொடுப்பேன் உயிரை எடுப்பேன், இது என்ன பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா, பெரிய அறிவாளியாக அவன் செயல்படுவதாக நினைத்து கொண்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்தான். என்ன செஞ்சான், தப்சீர்ல பதிவு செய்யப்படுறது, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நம்ருத் என்கிற மன்னன் சிறை கைதிகள் 2 கைதிகளை அழைத்து வந்து ஒரு கைதியை என்ன செஞ்சான், விடுதலை பண்ணிடுறான், இன்னொரு கைதியை கொலை செய்து விடுகிறான். சொல்லி பண்ணிட்டு சொல்றான், பாத்தியா நானும் ஒரு கைதியை உயிரோட விட்டுட்டேன், இன்னொரு கைதியை நான் கொலை பண்ணிட்டேன், அப்ப நானும் என்ன செய்யறேன், உயிரை கொடுக்கிறேன் உயிரை எடுக்கிறேன் என்று அவன் அறிவாளியாக நினைத்து கொண்டு பேசினான். அப்ப இது வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது இவன் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பேசியிருக்கிறான் என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து அவன் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் என்று சொன்னா எந்த அடிப்படையில் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறந்து இருக்கிற பொருளுக்கு உயிர் கொடுப்பவன், எதுவுமே இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒரு உயிரை உருவாக்குவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனா இவன் இருக்கவனை விடுதலை பண்ணிட்டு நான் உயிரை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவனை நான் மரணிக்க செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய உயிர் கொடுக்கிறதுக்கும் உயிரை எடுப்பதற்கும் இவன் செய்த காரியத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதனால் இதுக்கு மேல இவன்ட்ட இது பத்தி பேசக்கூடாது, இதுக்கு மேல இது தொடர்பா பேசினா இன்னும் பைத்தியக்காரத்தனமா தான் பேசுவான்னு சொல்லிட்டு சாப்டர் மாத்துறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சரி நீ அப்படி வரியா, நான் வேற ரூட்ல வரேன், நீ இந்த ரூட்ல வந்தா உன்னைய வேற ரூட்ல தான் உன்னைய பிடிக்கணும் மடக்கணும்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரூட்டை விட்டுட்டு வேற ரூட்ல வராங்க. என்ன ரூட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். சரிப்பா நான் ஒன்னு சொன்னேன், அதுக்கு ஏதோ மடத்தனமா பண்ணிட்டேன், இப்ப நான் உன்னை கேட்கிறேன், என்ன கேட்கிறேன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் கிழக்கிலிருந்து தினந்தோறும் சூரியனை உதிக்க செய்கிறான். என்னுடைய இறைவன் அல்லாஹ் தினந்தோறும் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், ஒன்னால முடிஞ்சா நீ என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு மேற்குல இருந்து உதிக்க செய்ய பார்க்கலாம் என்கிற ஒரு சவால் என்ன செய்றாங்க, அறிவுபூர்வமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சவால் விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர். ஒன்னு சொல்லும் பொழுது ஏதோ மடத்தனமா பதில் சொல்லிட்டான், 2வது தடவை இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவனால பதில் சொல்லவே முடியல. அல்லாஹ் சொல்கிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர், எந்த பதிலும் சொல்ல முடியாமல் வாயடைத்து திகைத்து போனான் நம்ருத் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப இந்த ஒரு உரையாடலில் இந்த ஒரு வரலாற்று நிகழ்வில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், உண்மையான இறைவனுடைய ஆற்றல் என்னவென்று சொன்னால், அவன் உயிர் கொடுப்பவன், அவன் ஒரு யாராக இருந்தாலும், அது மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் வானவர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும், இந்த உலகில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த உயிரினங்களாக இருந்தாலும் அந்த உயிரினத்திற்கு உயிர் கொடுத்தவனும் அவன்தான், உயிரை பறிப்பவனும் அவன்தான் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்றைய நபிமாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தின் காரணத்தினால் மமதையிலே இருந்தார்கள், தலைகால் புரியாமல் இருந்தார்கள். இன்னைக்கும் பார்க்க தானே செய்யறோம், கண்கூடாக நம்முடைய நாட்டில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுங்கிற ஒரே காரணத்திற்காக தலைகால் புரியாமல் இஷ்டத்துக்கு சட்டத்தை போட்டுக்கொண்டு செயல்படுறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க, இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமரே நான் இறைவனுடைய தூதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாயிருச்சா இல்லையா? அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தினுடைய மமதையினால என் இஷ்டத்துக்கு நான் என்ன சட்டத்தினாலும் போடுவேன், எதனால் நான் செய்வேன், என்னை தடுப்பதற்கோ என்னை எதிர்ப்பதற்கோ மெஜாரிட்டி இருக்கிற ஒரே காரணத்தினால உங்களால என்னை எதையும் செய்ய முடியாது என்கிற திமிருனால இன்னைக்கு நான் ஒரு கடவுளுடைய தூதுவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவருடைய கண்ணை மறைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம்.
அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை அதான் நிதர்சனமா இருக்குது. ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனை கொடுத்து விட்டால் அவன் உயர்ந்தவனும் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு எதையும் கொடுக்காமல் தாழ்த்தி விட்டால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் கெட்டவரும் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான்னு சொன்னால் அதை யார் கொடுத்தது, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் பல மன்னர்கள் அன்றைய காலகட்டத்தில் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்தான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகவாதிகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், மா அக்னா அன்னி மாலியா. நாளை மறுமையில நரகவாசிகள் நரகத்திற்கு நுழையும் பொழுது அவர்கள் புலம்புவார்களாம். அந்த புலம்பலில் ஒரு புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. எவ்வளவோ கோடி கோடியா செல்வம் சேர்த்து வச்சிருந்தேன், ஆனா அந்த செல்வம் எல்லாம் ஊதாரித்தனமாகவும் எந்த நன்மையும் இல்லாமல் தீய காரியங்களும் செலவு பண்ணேன். அதனால இன்னைக்கு என்னுடைய அந்த செல்வம் எல்லாம் என்ன செய்யல, பயன் தரவில்லையே. அடுத்து அல்லாஹ் ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்தார்களோ, மமதையோடு இருந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய நாளை மறுமையுடைய நிலை என்ன, நரகத்திலே அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் ஆட்சி எல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த முதல் வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னுடைய ஆற்றல் அதிகாரம் என்ன என்பதை அல்லாஹ் இந்த முதல் ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனம் 259வது வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்றான். அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின், ஒரு நபர், அந்த நபர் ஒரு கிராமத்தின் வழியாக கடந்து சென்றார். வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா, அந்த ஊர் எப்படி இருந்துன்னு சொன்னா எல்லாம் அழிந்து சின்னா பின்னமாக இருந்தது. அந்த ஊரே அழிந்து போய் எல்லாம் தரைமட்டமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் எப்படி மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று அவருக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தர் ஒரு ஊர் வழியா போறாரு, அந்த ஊரை பார்க்கிறாரு, அந்த ஊரே அழிஞ்சு தரமட்டமா கிடக்குது. சரி, இது இப்படி இருக்குது, இது அல்லாஹ் திரும்பி எப்படி அதை சரி பண்ணுவான், இதே போல மரணிக்கிற உயிரினங்களை எல்லாம் அல்லாஹ் மீண்டும் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் என்கிற ஒரு சந்தேகம் அந்த நபருக்கு எழுகிறது. அப்ப அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்துறான். என்ன, ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமின், அவரை 100 வருடங்கள் அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். அந்த நபர் வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது, தஃப்சீர்ல நாம் பார்க்கும் பொழுது விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அந்த நபர் யார் என்று சொன்னால் உசைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த பெயர் அல்லாஹ் என்ன செய்யல, குர்ஆன்ல சொல்லல. உசைர் என்கிற பெயர் அல்லாஹ் இன்னொரு இடத்துல பதிவு செய்கிறான். எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டார்களோ, அதே போல உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த உசைர் என்கிற நபி தான் இவர் என்று ஹதீஸ்ல தஃப்சீர்ல சொல்லப்படுகிறது. ஆனா இங்க பெயர் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்கிறான் என்று சொன்னால், இப்ப முந்தைய வசனத்துல கூட அந்த அரசனுடைய பெயர் என்ன செய்யல, அல்லாஹ் குறிப்பிடல. ஹதீஸ் தஃப்சீர்ல தான் என்ன செய்றாங்க, குர்ஆனுடைய தஃப்சீர்ல தான் அந்த பெயர் இடம்பெறும், நம்ருத்துன்னு சொல்லி. அதே போல அடுத்த வசனத்திலையும் ஒரு நபர்னு தான் அல்லாஹ் சொல்றானே தவிர அவர் யாரு, எந்த ஊர், கரியாங்கிற ஒரு ஊருன்னு தான் சொல்றானே தவிர எந்த ஊர் எந்த நாடுங்களா டீட்டெயிலாம் அல்லாஹ் சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அல்லாஹ்வை பொறுத்தவரையில எது முக்கியமான கான்செப்டோ அதைத்தான் சொல்லுவான். இங்க ஊர் பேரோ ஆள் பேரோ முக்கியமானது அல்ல. இங்க என்ன முக்கியம், என்ன நடந்துச்சுன்னு தான் முக்கியம். என்ன சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு என்ன பாடம், அதைத்தான் அல்லாஹ் சொல்வானே தவிர எந்த ஊரு என்ன பேரு யார் எவருன்னு சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. அதனால என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பொதுவாக ஒரு மனிதன் என்று சொல்கிறான். தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அது உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, அல்லாஹ் எப்படி மனிதர்களுக்கு உயிர் கொடுப்பான் என்கிற சந்தேகம் வரும் பொழுது அவரை அல்லாஹ் மௌத்தாக்குறான். ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 ஆண்டுகள் அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி விடுகிறான்.
100 ஆண்டுகளுக்கு பிறகு சும்மா பாசா, பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கால கம் லபிஸ்த, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இதே நிலையில் இருந்தீர்கள்? நீங்க மரணிச்சிருந்தீங்கல்ல, தூங்கிட்டு இருந்தீங்கல்ல இத்தனை நாளா, நீங்க எத்தனை நாள் இருந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது அந்த நபரிடத்துல. அப்ப அந்த நபர் சொன்னார், லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கூட இருக்காது, ஒரு அரை நாளோ ஒரு கால் நாளோ தான் என்ன பண்ணிருப்பேன், நான் தூங்கி இருப்பேன், நான் மரணித்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவருக்கும் மறுமைக்குமான இடைவெளி இதுதான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிச்சான்னு சொன்னா மறுமைக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கலாம். மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கப்புறம் மறுமை வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு முன்னால் எத்தனையோ மனிதர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே நாளை மறுமையில எழுப்பப்பட்டு அவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் நீங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க இந்த நிலையில கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். அப்ப இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப நம்மளே பாக்குறோமா இல்ல, யதார்த்தமா தூங்குறோம், நைட்டு 8 மணி நேரம் தூங்கி இருப்போம், 10 மணி நேரம் தூங்கி இருப்போம். ஆனா தூங்கி எழுந்த உடனே நமக்கு எப்படி தோணுது, இப்பதான் தூங்குனேன் அதுக்குள்ள 10 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறோம். தூங்கின உடனே நமக்கு தூங்கி எஞ்சி ரொம்ப நேரம் தூங்கி இருப்போம். ஏன் காலையில சாயங்காலம் 24 மணி நேரம் கூட தூங்கி இருப்போம். 24 மணி நேரம் தூங்கி எஞ்சா கூட நமக்கு என்ன தெரியாது, 24 மணி நேரம் தெரியாது. இப்பதான் கண்ணை பொத்துன மாதிரி இருந்துச்சு, 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள 24 மணி நேரம் ஆயிருச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தோட கேட்கிறோமா இல்லையா? அதுதான் ஒரு மனிதன் மரணித்து விட்டு அவன் உயிர் கொடுக்கப்படும் பொழுது நாளை மறுமையுடைய நிலை அவனுக்கு அதுதான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான். அப்ப அவர் சொல்றாரு, அவர் 100 ஆண்டுகள் மரணித்து விட்டு எழுதப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்கின்ற வார்த்தை என்ன, ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி தான் நான் இந்த நிலையில இருந்திருப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பல் லபிஸ்த மிஅத ஆமின், இல்ல இல்ல நீங்க 100 ஆண்டுகள் இதே நிலையில் இருந்தீர்கள். ஃபந்துர் இலா துஆமிக, அவர் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் பயணத்தில் உணவு தண்ணி எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அந்த உணவை அல்லாஹ் பார்க்க சொல்றான் அவரை. உன்லுர் இலா துஆமிக, உன்னுடைய சாப்பாட்டை பாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொண்டு வந்த சாப்பாடு. வ ஷராபிக, உன்னுடைய குடிபானத்தை பார். லம் யதசன்னஹ், அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது கெட்டு போகல. நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வந்த அந்த சாப்பாடும் தண்ணியும் எந்த மாற்றமும் அடையாமல், எந்த கெட்ட வாடையும் அடிக்காமல், எந்த துர்நாற்றமும் அடிக்காமல் அதே நிலையில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்துரு இலா ஹிமாரிக்க, அவர் பயணித்து வந்த கழுதையை அல்லாஹ் பார்க்க சொல்றான். அவன் கழுதையை பாரு, உன் சாப்பாடு அப்படியே இருக்கு 100 வருஷம் ஆனாலும், ஆனா நீ வந்த கழுதை எப்படி இருக்கு தெரியுமா, அது செத்து போய் கிடக்குது, அது செத்து போய் எலும்பு கூடாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், வந்துர் இலா ஹிமாரிக்க, உடைய கழுதையை நீ பார். வலி நஜ்அலக ஆயத்தல் லின்னாசி, எனவே உன்னை நான் மனித சமூகத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக இந்த நிலையை நான் உனக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன். வந்துர் இலல் ஐதாமி, இந்த கழுதையினுடைய எலும்பை பார். கைஃப நுன்ஷிசுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா, செத்து போய் எலும்பு கூட அந்த கழுதை இருக்குது, சாப்பாடு கெட்டு போகல, அது அப்படியே இருக்குது. அது அல்லாஹ்வுடைய அற்புதம். 100 ஆண்டு ஆகியும் சாப்பாடு அப்படி இருக்குது. ஆனா கொண்டு வந்த பயணித்து வந்த கழுதை செத்து எலும்பு கூட இருக்கிறது. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கண்ணுக்கு முன்பாகவே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அந்த செத்து போன அந்த கழுதைக்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். அவர் கண் கொண்டு பார்க்கிறாரு. அவர் பார்க்கிற வேளையிலேயே செத்து உக்கி போய் இருக்கக்கூடிய அந்த கழுதைக்கு அல்லாஹ் எலும்பை கொடுத்து சதையை கொடுத்து என்ன பண்றான், மீண்டும் ஒரு புதிய கழுதையாக, ஒரு ஆரோக்கியமான ஒரு கழுதையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கழுதைக்கு உயிர் ஊட்டி அவருடைய கண் முன்னால் அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறான். ஃபலம்மா தபய்யன லஹு, அப்ப அவர் எதுக்கு அவர் என்ன கேட்டாரு, அல்லாஹ் ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அல்லது ஒரு ஊர் அழிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி அல்லாஹ் உயிர் ஊட்டுவான், அதை எப்படி அல்லாஹ் சரி செய்வான்றதுதான் அவருடைய சந்தேகம். அந்த சந்தேகத்தை அல்லாஹ்வுடைய கண் முன்னாளுடைய கழுதையை உயிர் ஊட்டி அல்லாஹ் காட்டுகிறான். ஃபலம்மா தபய்யன லஹு, அவருக்கு அது தெளிவான பிறகு கால, அந்த மனிதர் சொன்னார், அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இங்கேயும் 2வது விஷயமும் 2வது சம்பவம் என்னதுதான்,
உயிர் கொடுக்கிறது, உயிரை எடுக்கிறது, இந்த விஷயம் தான். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதத்துல என்ன பேசினார்களோ அல்லாஹ்வை குறித்து, அதே போன்ற நிகழ்வு தான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். அல்லாஹுதான் உயிர் கொடுப்பவன், அல்லாஹுதான் மரணிக்க செய்வோம் என்கிற மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறான். அடுத்த வசனத்துல பாருங்க, 260வது வசனம். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். வஇது கால இப்ராஹிம், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, இறைவா யா அல்லாஹ் நீ இறந்தவர்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவாய் என்று நீ எனக்கு காட்டு என்று யார் கேட்டது? இப்ராஹிம் நபியே கேட்டாங்க. இப்ராஹிம் நபியே ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இறந்தவர்களை நீ எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவாய். முந்தின வசனத்தில் அந்த மன்னனிடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது இப்ராஹிமை சொன்ன வார்த்தையே அதுதான், என்னுடைய ரப்பு யாரு? என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்வன், அவன் தான் என் ரப்பு. அப்ப அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆற்றலை வேற எதை பத்தியும் சொல்லல, அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அல்லாஹ் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான், வேற யாரும் செய்ய முடியாது. இதை அல்லாஹ்வை தவிர, படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அந்த விஷயத்தை செய்ய முடியாத ஒரு முக்கியமான ஒரு ஆற்றலை அவர் அங்கே அந்த மன்னன்ட்ட சொல்லியிருக்காரு. சொல்லிதான் அந்த விவாதத்தில் வென்றிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் முந்தைய வசனத்திலே சொல்லிட்டான். ஆனா திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அதே நபிதான், அல்லாவே நீ எப்படி உயிர் கொடுப்பன்னு நான் பார்க்கணும், நீ எனக்கு காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் கேட்டான், நீங்க நம்பலையா நபியே? அவலம் துமின், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னை நீங்க நம்பலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பலா நம்புறேன் அல்லாஹ், நம்புறேன், நம்பிக்கையில எந்த மாற்றமும் இல்லை. வலாக்கின் யத்மஇன்ன கல்பி, என்றாலும் என்னுடைய உள்ளத்துடைய நிம்மதிக்காக கேட்கிறேன். நேரடியா நீ எப்படி உயிர் கொடுப்பன்றதை நான் பார்த்துட்டேன்னா கண் கொண்டு, இன்னும் எனக்கு அந்த நம்பிக்கையில ஆழமா இருப்பனா இல்லையா, அந்த நம்பிக்கையில உறுதியா இருப்பனா இல்லையா, சந்தேகத்துல கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஏற்கனவே அங்க நம்ரூத் அவஸ்தா அந்த விவாதத்தை நடத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி என்ன செய்ய மாட்டார்? சந்தேக கண்ணோடு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அது அவரை என்ன செய்யாரு? தெளிவுபடுத்துறாரு. நான் சந்தேகத்துல கேட்கலையா அல்லாஹ், இருந்தாலும் ஒரு மன திருப்திக்காக நான் என்ன செய்யறேன், உன்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு என்ன செய்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், சரி நான் எப்படி உயிர் கொடுக்குறேன் உனக்கு பார்க்கணுமா? ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைர், ஒரு 4 பறவையை பிடிங்க, ஒரு 4 பறவையை பிடிச்சு பழக்குங்க. ஃபசுருஹுன்ன இலைக்க, அதை நீங்கள் கூப்பிட்டால் வரக்கூடிய அளவுக்கு பழக்குங்க. அதை பழக்கி என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, அதை நீங்க நல்ல வெட்டுங்க. அந்த 4 பறவையும் துண்டு துண்டா வெட்டி என்ன செஞ்சிருங்க, அதனுடைய இறகு, அதனுடைய கறி, அதனுடைய எலும்பு, காலு, கை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து ஒரு 4 மலையில கொண்டு போய் பண்ணிருங்க, வச்சிருங்க. எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி 4 பறவையை பிடிச்சி அதை பழக்கி அதை துண்டு துண்டா 4ஐயும் வெட்டி 4 பறவையையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணுமா, கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து இந்த ஒரு மலையில கொஞ்சம், இந்த மலையில கொஞ்சம், இந்த மலையில கொஞ்சம், இந்த மலையில கொஞ்சம், அப்படியே ஒரு 4 மலையில என்ன பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணி அந்த இறைச்சியை கொண்டு போய் நீங்க மலையில வச்சிருங்க. அப்படி நீங்க வைக்கும் பொழுது தும்மதுஹுன்ன யஅதீனக சஅயா, பிறகு வைத்து விட்டு நீங்க அந்த பறவைகளை பெயர் சொல்லி அலையுங்கள். யஅதீனக சஅயா, அது உங்களிடத்திலே ஓடி வரும், பறந்து வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தஃசீர்ல எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே போல செய்கிறாங்க. அந்த தலையை மட்டும் கையில வச்சுக்கிறாங்க. அந்த 4 பறவையினுடைய தலைப்பகுதியை மட்டும் கையில வைத்துக் கொண்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு என்ன பேர்லாம் அல்லாஹ் சொல்லல, என்ன பறவைன்னு அல்லாஹ் சொல்லல. பறவை, ஏதோ ஒரு பறவை, அவ்வளவுதான். இந்த இது என்ன பறவைன்றதுக்கு மேட்ரு கிடையாது, என்ன நடந்ததுதான் மேட்ரு. அது என்ன பறவை, அதுக்கு என்ன பேர் சொல்லி இப்ராஹிமை கூப்பிட்டாங்க, அதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. என்ன நடக்கிறதுன்னு தான் விஷயம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவையை பிடிச்சி பழக்கி வெட்டி மிக்ஸ் பண்ணி மலையில வச்சு அந்த தலையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க ஒவ்வொரு பறவையா. அந்த பறவை வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த பறவைக்கான இறைச்சி எந்த தலையில இருக்குதோ அது வந்தாதான் அது ஒட்டும். வேற ஒரு தலையை கொண்டு காட்டினா அந்த இறைச்சி என்ன செய்யாது, ஒட்டாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி, ஒரு மரணித்து விட்ட ஒரு பறவை அதை மீண்டும் எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறாங்கிற அற்புதத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், எனவே
அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்ப இந்த இடத்துலயும் 3 வசனமுமே தொடர்ந்து வரக்கூடிய 3 வசனங்கள், இந்த 3 வசனங்களுமே என்ன சொல்லுது அப்படின்னா 2 விஷயங்கள் இப்ராஹிம் நபியோட சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு உசைர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நபியோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். 3 வசனமுமே என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாஹ் உயிர் கொடுக்க ஆற்றல் உள்ளவன், அல்லாஹ் தான் உயிரை எடுப்பதற்கும் பேராற்றல் உள்ளவன் என்கிற மிக ஆழமான ஒரு செய்தி. ஏன்னு சொன்னா, ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 வசனத்துல இதை அழுத்தமா பதிவு செய்யணும் அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த மக்காவாசிகளோட நிலைமை என்ன? மறுமையை நம்பு, செத்து போனதோட உனக்கு வாழ்க்கை முடிஞ்சிராது, மௌத்தா போனதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிராது, கபருடைய வாழ்க்கை உனக்கு இருக்கு, அதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கு, அங்கே எல்லாரும் என்ன செய்வான்? அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், அங்கே எல்லோரையும் அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் சொர்க்கம் வைத்திருக்கிறான், நரகம் வச்சிருக்கிறான், நல்லவர்களுக்கு சொர்க்கம், தீயவர்களுக்கு நரகம், இவ்வளவு ப்ராசஸும் இருக்கு, செத்து போன உடனே எல்லாம் முடிஞ்சிடாது தம்பி அப்படின்னு எவ்வளவோ சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆனா மக்காவாசி என்ன செய்யல? ஏத்துக்கலாத. அது எப்படிப்பா செத்து போன பிறகு உயிர் கொடுக்க முடியும்? எப்படி செத்து போன பிறகு உயிர் எப்படி கொடுக்க முடியும் என்று விதண்டாவாதம் பேசினார்கள் மக்காவாசிகள். அவர்களுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி, அவர்களுடைய புத்தியில உரைக்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்து அல்லாஹ் நிச்சயமாக உறுதியாக 100% அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்ப போதுமானவன். அல்லாஹ் முதல்ல படைக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் படைக்கிறான். ஒரு சாதாரண ஒரு விந்து துளியை வைத்து அல்லாஹ் படைக்கிறான், அல்லது சாதாரண ஒரு தண்ணீர் துளியை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனித சமூகத்தையே படைத்தவனுக்கு அவன் செத்து போன பிறகு மீண்டும் ஒரு விஷயத்தை அவனை உயிர் கொடுக்கிறது அல்லாஹ்க்கு பெரிய விஷயமா? இப்ப ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம்னு சொன்னா, இப்ப இந்த மைக்கை செய்யறாங்க அப்படின்னா, இந்த மைக்கை முதல்ல செய்யும் பொழுது கஷ்டமா இருக்கும். இந்த செல்போனை முதல்ல கண்டுபிடிக்கும் பொழுது, இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, எவ்வளவு ஃபெயிலியர் ஆகி கண்டுபிடிச்சாரு. அதை உருவாக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். அப்ப உருவாக்கி முடிச்சு அதுல அவரு சக்சஸ் ஆயிட்டாருன்னா திரும்ப அதை 2ஆம் மட்டும் உருவாக்குறது அவர் கஷ்டமா அவருக்கு. ஒரு செல்போனை பர்ஃபெக்டா செஞ்சாச்சு, ஒரு மைக்கை பர்ஃபெக்டா செஞ்சு ஒர்க் ஆகி எல்லாம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த மைக்கை 2ஆம் மட்டும் செய்யுன்னு சொன்னா யாருக்கு கஷ்டம்? ரொம்ப ஈஸி. 2வது செய்ய இன்னும் ரொம்ப ஈஸி. முதல்ல செய்யறது தான் கஷ்டம், 2வது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா அல்லாஹ்வுக்கு முதல்ல செய்யறதே கஷ்டம் இல்லையே. முதல்ல மனிதர்களாகிய நம்மை படைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ரொம்ப லேசா அல்லாஹ் படைச்சிட்டாங்கும் பொழுது செத்து போன பிறகு மீன் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது அல்லாஹ் கஷ்டமா? எந்த கஷ்டமும் இல்லை. அப்ப இது கொஞ்சம் ஒரு மனிதன் கொஞ்சம் மூளையை உரசி கொஞ்சம் அறிவை உரசி யோசிச்சு பார்த்தாலே நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு அவன் போதுமானவன், அதற்கான ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த மக்காவாசிகள் அதை மறுத்தார்கள். இந்த சம்பவத்தை இந்த வசனத்தை அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இதை சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன பண்ணாங்க? அல்லாஹ் நீ எனக்கு எப்படி மௌத்தாக்குறன்றதை எனக்கு காட்டுன்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா? அவங்க என்ன செய்யல? சந்தேகத்துல கேட்கல, அல்லாஹ் மேல சந்தேகப்பட்டு அவங்க கேட்கலன்றத அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார்கள். நஹ்னு அஹக்கு பிஷ்ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட சந்தேகப்படுவதற்கு தகுதியானவர்கள் நாம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டு இந்த கேள்வி அல்லாஹ்ட்ட கேட்கல, அவர் ரொம்ப உறுதியோட நம்பிக்கையோட தான் கேட்டாரு. ஏன்னா மக்கள் நினைச்சுக்க கூடாதுல சந்தேகத்தோட ஒரு நபியை கேட்டுட்டார் அல்லாஹ்ட்டன்னு சொல்லி. அதனால இப்ராஹிம் நபியுடைய ஈமானை உயர்த்தி அவருடைய சிறப்பை உணர்த்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேக கண்ணோடு கேட்கவில்லை. அப்படி கேட்பதாக இருந்தால் அவரை விட சந்தேகப்படுவதற்கு யாரு காரணம்? நாங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில எந்த ஒரு நபியாக இருந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த இறை தூதரையும் விட்டு கொடுத்து பார்க்க முடியாது. இது கையில் அவர்தான் சையதுல் அன்பியா, இமாமுல் அன்பியா, சொர்க்கத்தில் முதல் முறையில் நுழையக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுக்கும் இல்லாத சிறப்பு இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இருக்குது. ஆனாலும் அவர்கள் தன்னடக்கத்தோடு பணிவோடு செயல்பட்டார்கள். மூசா நபியை பத்தி யாராவது தாறுமாறா பேசினா அப்படி பேசாத, மூசா என்னை விட சிறந்தவர் என்று சொல்வார்கள். யூனுஸ் நபியை பற்றி சொல்லும் பொழுது யூனுஸ் நபியை விட நான் சிறந்தவர் என்று யாராவது சொல்லாதீர்கள், யூனுஸ் நபி தான் என்னை விட சிறந்தவர் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
அப்படி எந்த ஒரு நபியை பற்றி யாராவது தாழ்த்து பேசினால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சரி நமக்காக தானே பேசுறான், நம்மளை தானே பெருமைப்படுத்தி பேசுறான், நம்ம என்ன செய்வோம், நம்மளை விட உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், நம்மளை விட மார்க்கத்தில் மற்ற விஷயங்கள்ல பெரிய இடத்துல இருப்பாங்க, அவங்கள மட்டம் தட்டி நம்மளை உயர்த்தி பேசிட்டா நம்ம செஞ்சிருவோம், அப்படி மனசு குளிர்ந்துரும் நமக்கெல்லாம். பரவாயில்ல, அவனை மட்டத்தை நம்மளை அவன் கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டாங்க, நமக்கு மனசு குளிருமா இல்லையா, நாம அதை கண்டிக்க மாட்டோம், அதை அப்படியே கேட்டுட்டு சந்தோஷமா போயிடுவோம். ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட ஒரு நபியை பற்றி குறைவாக யாருக்காவது எண்ணம் வருமானால் அந்த எண்ணத்தை அப்படியே அங்க தவிடுபடுவாக்குறாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எந்த விதத்திலும் என்னை நீங்கள் எந்த நபியை விட உயர்த்தி விடக்கூடாது, என்னை விட மற்ற எல்லா இறைத்தூதர்களும் சிறந்தவர்கள் தான் என்று செய்வாங்க. அவர்கள் தன்னுடைய தன்னடக்கத்தை தன்னுடைய பணிவை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான், இந்த மௌத்தா போனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை இருக்கிறது, அங்கே அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதை மக்காவாசிகள் நம்பவில்லை என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப 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 அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் கியாமா 75வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியமாக, வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, தன்னைத்தானே நிந்திக்கக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான். யஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா, மனுஷன் நினைச்சுக்கிட்டானா அவனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டோம், அவனுடைய எலும்பை நாம் மீண்டும் சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அல்லாஹ் சொல்றான், பலா, இல்லை இல்லை, காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அதே போன்று மீண்டும் படைப்பதற்கு நாம் ஆற்றல் பெற்றிருக்கிறோம். எந்த அளவுக்கு? அவனுடைய கைரேகையை கூட அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்துருவானா, நம்முடைய விரல் நுனி கைரேகையை கூட அல்லாஹ் அப்படியே திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவானா. எல்லாருக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்குதா? இந்த உலகத்துல எத்தனை கோடி மனிதர் இருந்தாலும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கைரேகை இருக்குது. அதனால கைரேகை தான் வாங்குறாங்க, எல்லா இடத்துலையும் கைரேகை வாங்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா அல்லது 2 பேருக்கு ஒரே மாதிரி இருந்தா கைரேகை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கைரேகை எல்லா மனிதர்களுக்கும் டிஃபரெண்டா இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், கைரேகையை கூட நான் திரும்ப கொண்டு வருவேன்டா, நீ ஒன்ன உயிர் கொடுத்து எப்படி மேட்டர் இல்ல, உன்னுடைய கைரேகையை கூட நான் மீண்டும் அதே நிலைக்கு திரும்ப கொண்டு வர முடியும், அதற்கான ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நாம் தான் உயிர் கொடுப்பவன், நான் தான் மரணிக்க செய்வோன் என்கிற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல், ஒரு இறைவனுக்கான மிகப்பெரிய பண்பு. இறைவன் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொன்னால், கடவுள் என்று சொன்னால் அவனுக்கான மிக முக்கியமான தன்மை என்ன? அவன் தான் உயிரை கொடுக்க வேண்டும், அவன் தான் உயிரை எடுக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு ஆழமான செய்தியைத்தான் அன்றைக்கு மக்காவாசிகள் மறுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாற்று செய்திகளை நம்ம சொல்லி காட்டி நமக்கு பாடம் நடத்துகிறான். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.